ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜென்ரல் இங்கிலீஷில். ஓகே, ஜென்ரல் இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் பார்த்துடலாம். 10th ஸ்டாண்டர்டில் நான் வந்து எப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ப்ரோஸ் போயம் அப்படிலாம் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிலாம் கொடுக்கல. ஒரேடியாக ப்ரோஸ் ஒரேடியாக போயம் அப்படிலாம் கிடையாது. ரேண்டமாக அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடுற ஐடியா தான். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து எந்த டாபிக்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டா. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட ஆத்தர் யாருன்னா லியம் ஓ ஃப்ளாட்டி தான் அவர் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட ஆத்தர். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு போயம் இல்லைன்னா ஒரு ப்ரோஸ் கொடுத்துட்டு அதோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஆத்தர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸும் படிச்சுக்கலாம். ஆத்தர் வந்து ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட ஆத்தர் யாருன்னா லியம் ஓ ஃப்ளாட்டி. இவரோட ப்ரொஃபஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறது. அப்புறம் இவர் வந்து ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு ஃபவுண்டிங் மெம்பராக இருந்திருக்கார், கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஃபவுண்டிங் மெம்பர். இவரோட நேட்டிவ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்து. பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் வந்து ஐரிஷில் எழுதியிருப்பார். ஆட்டோபயோகிராஃபினா இவரை பற்றி இவரே எழுதி வைக்கிறது. ஓகேவா? அது வந்து எதுனா ஷேம் த டெவில் 1934 எழுதியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஒரு நாவல் எழுதியிருக்காரு, தி இன்ஃபார்மர் அப்படின்னு ஒரு நாவல். அதை வந்து மூவியாக கூட டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் ஷார்ட் ஸ்டோரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டும் தி ஸ்னைப்பரும். இதுதான் வந்து ஆத்தர் பற்றின இன்ட்ரொடக்ஷன். இப்போ டைரெக்டாக வந்து நம்ம சம்மரிக்குள்ளே போயிடலாம். நான் வந்து எப்படி மூவ் ஆன் பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சம்மரி ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கில் வந்து டெக்ஸ்ட் புக்கு ரீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சம்மரி ரீட் பண்ணிவிட்டு மீனிங்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் புக் ரீட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சம்மரி. ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் பேராகிராஃபாக நான் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மீனிங்காக. ஓகே. His first flight by Liam O'Flaherty is a true parable about overcoming fears in life. Every journey of 1,000 miles begins with a single step, but that single step is the most difficult one to make. When we conquer the fear and venture forth, we will realize that we are born with wings. A young seagull looked desperately at the vast expanse of water that stretched before him. Okay. First வந்து நான் இது வரைக்கும் சொல்லிடுறேன். His first flightலேருந்து ஓகே, இந்த விங்ஸ் வரைக்கும் சொல்லிடுறேன். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டோட ஆத்தர் யாருன்னா லியம் ஓ ஃப்ளாட்டி. இவர் வந்து இந்த ஷார்ட் ஸ்டோரியில் என்ன சொல்கிறாருன்னா, எப்படி வந்து நம்ம வந்து பயத்தை ஓவர் கம் பண்ணுறது, ஃபியரை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது தான் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு ஜேர்னியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதுக்கு எடுத்து வைக்கிற ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் ஸ்டெப் தான் வந்து அந்த ஜேர்னியோட விக்ட்ரியை தரும். அந்த சிங்கிள் ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போது நம்ம மனசில் 1008 பயம் இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம். இப்போ இந்த டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து அதோட சிலபஸை பார்த்துட்டு வேஸ்ட் சிலபஸாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரொம்ப பயப்படுவோம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு படி எடுத்து வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம படிப்போம், இன்றைக்கி இது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது கண்டிப்பாக ஒரு வின்னிங் மூமெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி நம்ம வேலைக்கு போயிடுவோம். அதுதான் வந்து நம்மளோட விக்ட்ரி. அதே மாதிரி இங்கே வந்து இந்த சீகலுக்கு எது விக்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஃபஸ்ட்டு விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி அது எப்போ ஃப்ளை பண்ணுதோ அதுதான் அதோட விக்ட்ரி. ஓகேங்களா? ஸோ நம்ம இதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த சிங்கிள் ஸ்டெப் நம்ம வந்து பயம் இருந்துச்சுனாலும் அதை ஓவர் கம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? அப்படி நம்ம ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா we will realize that we are born with wings. Okay, next வந்து a young seagull looked desperately at the vast expanse of water that stretched before him. His parents, brothers and his little sister had flown away. They left him alone on the rock. There was no food and he was hungry. He could not fly. Many times he had tried to run forward to brink of the ledge and flap his wings, but he was afraid that his wings would not support him. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த யங் சீகிள் இங்கே வந்து முக்கியமான கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா யங் சீகிள் தான் இதில் இருக்கிற முக்கியமான கேரக்டரே. இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கொஞ்சம் பயப்படுது. ஓகேங்களா? இந்த யங் சீகிள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து அது எங்கே இருக்குதுன்னா, இதுதான் ஒரு லெட்ஜுனா ஒரு ராக்குக்கு கீழே பார்த்திங்கன்னா நிறையா தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணிக்கு அந்த சைடு வந்து அவங்களோட பேரண்ட் ஆகட்டும், அவங்களோட லிட்டில் யங் சிஸ்டர் அண்ட் ஒரு 2 யங் பிரதர்ஸ் வந்து உட்காந்து அங்கே
பேரண்ட்ஸோட பறந்து போய் அங்கே உட்காந்து ஃபிஷிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் இந்த சீகிளை மட்டும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ராக்லேயே விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் இந்த ராக்லேயே விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கு வந்து பயம், பறக்கிறதுனா ரொம்ப பயம், அந்த தண்ணியை பார்த்து பயம், நம்ம பறக்கிறப்ப நம்மளோட விங்ஸ் வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணாமல் போயிடுமோ அப்படின்ற பயம். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணுதுன்னா பறக்காமல் அங்கேயே இருக்குது. எங்கே? அந்த லெட்ஜ்லேயே இருக்குது. இதுதான் அந்த லெட்ஜு. ஓகேங்களா? அந்த லெட்ஜ்லேயே உட்காந்துக்குது. இங்கே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்ருக்குது. பார்த்துட்டு எனக்கு அதுக்கான அங்கே பறந்து போகணுன்னு ஆசை, ஆனால் அதுக்கு பயம், பறந்து போகாமல் இருக்குது. அவங்க பேரண்ட்ஸும் முடிஞ்ச அளவுக்கு நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க அதை பறக்க வைக்கிறதுக்கு. ஆனால் வந்து அது பறந்ததே கிடையாது. அது வந்து அதோட விங்ஸை வந்து ஃபேப் பண்ணுறதுக்கு அது ரொம்பவே பயப்படும். ஓகேவா? ஸோ அதனாலேயே வந்து அது ரொம்ப பயந்துட்டு பறக்காமல் இருக்குது. ஏன்னா ஒரு வேளை விங்ஸ் வந்து நம்ம பறக்கிறப்ப சப்போர்ட் பண்ணாமல் போயிடுச்சுன்னா அப்படின்ற பயம் இருக்குது. ஸோ அது பயந்துக்கிட்டு அந்த லெட்ஜ்லேயே உட்காந்துருக்கு. இங்கே என்ன நடக்குது? ஓகே, அங்கே லெட்ஜில் வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபுட்டு கிடையாது, ரொம்ப பசியோடு இருக்குது. அப்புறம் அதனால் பறந்தும் போக முடியாது. இது நிறைய தடவை முயற்சி பண்ணி அது வந்து அந்த லெட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி ஓடி வரும். ஓடி வந்துட்டு இங்கேருந்து அதனால் விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி பறக்கிறதுக்கு பயம். ஓகேவா? ஸோ அது என்ன பண்ணோம்னா இங்கே வரைக்கும் வரும். வந்துட்டு ஓகே நம்மளால் பறக்க முடியாது, நம்மளோட அட்டெம்ப்ட் ஃபெயிலு, நம்ம வந்து விங்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி பறக்க முடியாதுன்னு பயந்துட்டு என்ன பண்ணிடும்னா திரும்ப அதோட லெட்ஜுக்கே போயிடும். ஓகேவா? ஓகே, இது ரொம்ப முக்கியம். ஹிஸ் விங்ஸ் வுட் நாட் சப்போர்ட் ஹிம்ன்றது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஹிஸ் பேரண்ட்ஸ் மேட் கவுண்டர்ஸ் எஃபர்ட் டு மேக் ஹிம் ஃப்ளை, எட் தே குட் நாட் பர்சியூட் ஹிம் டு மேக் அன் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை. ஓகே, அவங்க பேரண்ட் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க அதை பறக்க வைக்கிறதுக்காக. ஆனால் அதனால ஒரு அட்டெம்ப்டில் கூட பறக்க முடியலை. ஹி வாஸ் ஸ்டார்விங் அண்ட் ஃபெல்ட் தட் ஹி வுட் டை இஃப் ஹி டிட் நாட் கெட் எனி ஃபுட். ஓகே, அது வந்து ரொம்ப ரொம்ப பசியில் ஏங்குது. பசி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு சாப்பாடு இல்லை அப்படின்னா நம்ம கூடிய சீக்கிரத்தில் செத்துருவோம் போலையே அப்படின்ற மாதிரிலாம் அதுக்கு இருக்குது. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா he saw his mother tearing a piece of fish with her beak. when he cried out to her, she just screamed back. Then இது வந்து 10 கிடையாதுங்க. then he saw his mother approaching him with food and was very happy. ஓகே, இது வரைக்கும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த எட்ஜு சொன்னேன்ல அந்த எட்ஜில் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து டியர் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பீக்கை வச்சு டியர் பண்ணிகிட்ருக்காங்க. டியர் பண்ணிகிட்ருக்கிறத பார்த்துட்டு இது வந்து கத்தி அழுகுது அவங்க அம்மா கிட்ட. ஆனால் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, திரும்பியும் ஜஸ்ட் ஸ்க்ரீம்டு பேக், அவ்வளோதான். தென் he saw his mother approaching him with food and was very happy. அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு அந்த லெட்ஜ் இருக்குதுல்ல, இங்கே அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. இதெல்லாம் ரிவர் கிடையாது, வேஸ் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் வாட்டர். அது வந்து டெக்ஸ்ட் புக் ரீட் பண்ணும்போது தான் தெரியும் சீயா இல்லை என்னன்றது. இந்த லெட்ஜில் சீகள் உட்காந்துருக்கு. இங்கே வந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ஒரு ஃபிஷ்ஷை தூக்கிட்டு பறந்து போய் ஒரு டிஸ்டன்ஸில் நின்றுக்கிறாங்க மதர். ஓகேவா? நின்றுக்கிட்டு ஒரு இந்த டிஸ்டன்ஸில் நின்றுக்கிறாங்க. இது வந்து ஓகே நம்ம அம்மா நம்மளுக்கு தான் சாப்பாடு கொண்டு வராங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு குஷியில் ஓடி வந்து அவங்க அம்மா வந்து ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா அங்கேயே நின்றுடுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க, ஃபிஷ்ஷை போடுறாங்க. உடனே இது என்ன பண்ணுது, ஃபிஷ்ஷை டைரெக்டாக போய் அப்படியே பிடிக்க போகும்போ அப்படியே டைவ் பண்ணி பறக்க ஆரம்பிச்சிடுது. ஓகேவா? இதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அதுவும் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுது அது பறக்குதுன்றதை அப்போ தான் ரியலைஸ் பண்ணுது. அப்போ தான் வந்து அது ரியலைஸ் பண்ணுது. அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து இப்படி தான் இருந்திருக்கு. ஓகேவா? அப்புறம் அவங்க அப்பா அம்மா சிஸ்டர் பிரதர்ஸ் சிப்ளிங்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த சீகளுக்கு வந்து ஸ்கிராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டண்ட். ஓகேவா? இவ்வளோதாங்க இதோட சம்மரி. இதுதான் ஷார்ட் ஸ்டோரி. இதுக்குள்ளே நம்ம டீட்டெயில்டாக அந்த சீகளுக்கு எத்தனை அக்கா இருந்துச்சு, எத்தனை தம்பி இருந்துச்சு, கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அது எங்கே உட்காந்துருந்துச்சு, என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு, அது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் புக் ரீட் பண்ணுறப்ப தெரியும். அதோட இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து சினானிம்ஸ் படிச்சிடலாம். ஆன்டனிம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி, நீங்களே படிச்சுக்கலாம். அப்ரெஸ்ட் வந்து பிசெட் பக்கத்தில் அப்படின்னு அர்த்தம். அம்யூசிட்லி டிலைட்ஃபுல்லி ரொம்ப சந்தோஷமாக. அசெண்டிங்னா ரைசிங் மேலே 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 போகிறது. பெனித்னா வந்து கீழே. பிளேசிங் அது பெனித்னா பிலோ கீழே. பிளேசிங்னா க்ளோயிங். ஒரு பிரிங்க்னா வந்து எட்ஜ்னா வந்து அந்த லெட்ஜ் இருக்குதுல்ல, அந்த லெட்ஜோட நுனி பகுதி தான் எட்ஜ். ஓகேவா?
கேக்கிள் எதோட நுனியாக இருந்தாலும் அது வந்து எட்ஜ் தான். கேக்கிள் வந்து கிளக். கிளக்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹென்லாம் வந்து ஒரு சில சத்தம் கொடுக்கும்ல, அந்த சத்தம் தான் வந்து கிளக்கு. கமென்ஸ்ட்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. கவர்டைஸ்னால் வந்து கோலத்தனமாக பயத்தோட அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபியர் தான் வந்து கவர்டைஸா. டென்ட்லி, கேஷுவலி, மாட்ரேட்லி. டெஸ்பரேட்னா வந்து ஒரு நம்பிக்கையே இல்லாமல் ஹோப்லெஸ்ஸாக இருக்கிறது. டிவோர்னா வந்து சீக்கிரமாக சாப்பிட்றது. டிஸினா வந்து கிடி. பசியில் வந்து ஒரு மயக்கம் வர மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களா, அதான் டிஸினஸ்ஸாக. டோசிங்னா ஸ்னூசிங் ஆர் நாப்பிங், தூங்குறது. ஈகர்லினா ஒரு ஆர்வத்தோட, ஆங்ஷியஸ்லி. எக்ஸாஸ்டட்னா டயர்டாகிடுறது. ஃப்ளோட்டிங்னா வந்து மிதக்கிறது, ட்ரிஃப்டிங். க்னாட்னா வந்து சியூ பண்ணுறது, மெல்றது, chewed. Gradually, slowly, headlong, rashly, recklessly. ரேஷ்லினா எக்கு தப்பா, ரொம்ப பைக்கில் ரேஷ் ட்ரைவ் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி. மேடண்ட், என்ரேஜ்டு. என்ரேஜ்னால் ஒரு மரியாதை இல்லாமல் அப்படின்னு சொல்கிறது. மாக்கிங்லினா ஏளனமாகன்னு சொல்கிறது என்ரேஜ்னா. மாக்கிங்லி, ஜியரிங்லி. ஜீரிங்லேருந்து தான் ஏளனமானது. என்ரேஜ்னா மரியாதை இல்லாமல். மான்ட்ரஸ்னால் வந்து ஹாரிபிள், ட்ரெட்ஃபுல். மஸ்டர், கேதர், ஒன்று கூடுறது. பிளெயின்டிவ்லி, சேட்லி. பிளஞ்ச், டைவ் அடிக்கிறது. ப்ரிசிபைஸ்னால் ஸ்டீப்பாக, கூர்மையாக இருக்கிறது. ஓகேவா? செங்குத்தாக இருக்கிறது. ஓகேங்களா? ப்ரீனிங்னா வந்து க்ரூமிங் ஆர் க்ளீனிங். ப்ரிட்டண்டட், ஃபால்சிஃபைட், நடிக்கிறது. ரேசிங், லிஃப்டிங், தூக்குறது. ஸ்பூப்ட்னா டைவ் பண்ணுறது. இந்த ஸ்விம்மிங்கில் டைவ் அடிப்பாங்களே அதுதான். ட்ரஸ்ட்னா புஷ். ட்ராட்டட், ஜாக்டு. அட்டர்ட், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது. வெட்னா ஷார்பன், நுனி. அதோட பென்சிலோட ஹூக் வந்து எப்படி ஷார்பண்டாக இருக்கும், கூர்மையாக இருக்கிறது. ஆமாம், ஷார்பன்னா எனக்கு தமிழில் சரியாக சொல்ல தெரியல. கூர்மையாக இருக்கிறது தான் ஷார்பன் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் புக் ரீட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட், லியம் ஓ ஃப்ளாட்டி. லியம் ஓ ஃப்ளாட்டின்றவர் தான் எழுதியிருக்கிறாரு, லியம் ஓ ஃப்ளாட்டி. ஓகேங்களா? The young seagull was alone on his ledge. His two brothers and his sister had already flown away the day before. He had been afraid to fly with them. Somehow, when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. The great expanse of sea stretched down beneath, and it was such a long way down, miles down. He felt certain that his wings would never support him. So he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து லெட்ஜ்னா இந்த இதுதாங்க லெட்ஜு. நான் சொன்னேன்ல, இதுதான் லெட்ஜு. இங்கே வந்து யங் சீகிள் இது. இங்கே வந்து மதர் ஃபாதர் சிப்ளிங்ஸ் உட்காந்துருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணுதுன்னா, இதுக்கு எத்தனை சிப்ளிங்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டூ பிரதர்ஸ். எல்டராக எங்கரான்லாம் போடலை. ஸோ 2 பிரதர்ஸ்ன்னு மட்டும்தான் படிக்கணும். அப்புறம் ஒரு சிஸ்டர். ஓகேங்களா? அவங்கெல்லாம் வந்து முந்தின நாள் நைட்டே பறந்து போயிடுறாங்க. ஓகே, முந்தின நாளே பறந்துடுறாங்க. எந்த டேன்னா போடல. ஹீ ஹேட் பீன் அஃப்ரைட் டு ஃப்ளை, அதாவது நைட்டா இல்லை டே டைம்லாம் போடல. முந்தின நாளே பறந்து போயிடுறாங்க. ஹீ ஹேட் பீன், இதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் பறந்து போகிறதுக்கே. அதனால இது என்ன பண்ணோம்னா ட்ரை பண்ணி பார்க்கும். முன்னாடி அந்த பிரிங்க்னால் வந்து எட்ஜு தான் வந்து பிரிங்க்கு. ஓகேங்களா? அந்த லெட்ஜோட அந்த ராக்கோட எட்ஜுக்கு பறந்து போய் அதோட விங்ஸை வந்து இப்படி ஃப்ளாப் பண்ண ட்ரை பண்ணும். அதனால முடியாது. ஏன்னா அதுக்கு கொஞ்சம் பயமாயிரும். அதோட அந்த சீயோட. ஸோ இது இங்கே வந்து நம்ம பார்க்குறது வந்து இம்பார்ட்டண்ட் சி தான். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இருக்கிற சீயை பார்த்துட்டு இது பயந்துக்கும். ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்கே, நம்ம அதுக்குள்ளே பறக்கிறதுக்கு நம்ம விங்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்ற ஒரு பயம் வந்துட்டு அது என்ன பண்ணணும்னா திரும்பியும் அதுக்கு முந்தின நாள் நைட் எங்கே தூங்குச்சோ அங்கேயே போய் திரும்பி போய் படுத்துக்கும். ஓகேங்களா? Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own, ran to the brink, flapped their wings, and flew away, he failed to muster up courage to take that plunge which appeared to him so desperate.
His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him starve on his ledge unless he flew away. But for the life of him, he could not move. ஓகே, இதோட லிட்டில் சிஸ்டர்னு, ஸோ அதுக்கு வந்து யங்கர் சிஸ்டர், லிட்டில் சிஸ்டர். ஸோ சீகிளுக்கு வந்து யங்கர் சிஸ்டர் தான் இருக்குது. இது மட்டும்தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. பிரதர் வந்து எல்டராக எங்கரான்லாம் சொல்லலை. ஓகேங்களா. ஸோ சீகிளோட சிஸ்டர் வந்து எங்கர் சிஸ்டர். அந்த எங்கர் லிட்டில் சிஸ்டர் வந்து என்ன, லிட்டில் சிஸ்டருக்கு கூட இருக்கிறதுல இவனை விட ஷார்ட்டர் விங் தான் அதுக்கு இருக்குது. ஆனால் அது கூட தைரியமாக பறந்து போயிடும். ஆனால் அந்த சீகிள் வந்து பறக்காமல் பயந்துக்கிட்டே உட்காந்துருக்கும். அவங்க அம்மா வந்து என்னென்னமோலாம் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்பாவும் அம்மாவும் அவனை வந்து பயமுறுத்தி பார்ப்பாங்க. அவன் பறக்கிற வரைக்கும் என்னென்னமோலாம் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் அது வந்து பயந்துக்கிட்டு மூவ் கூட பண்ணாது. Why did the seagull fail to fly? எதனால? ஓகே, இது கொஷினரிலாம் நம்ம கடைசியாக பார்க்கலாம். That was 24 hours ago. Since then, nobody had come near him the day before. All day long, he had watched his parents flying about with his brothers and sisters, perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. என்ன சொல்கிறாங்கன்னா 24 hours ஆயிடுச்சு. அந்த சீகிளை வந்து அங்கே விட்டுட்டு போய் 24 hours ஆயிடுச்சு. இது இது இம்பார்ட்டன்ட். 24 hours எகோ, 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. அந்த சீகிளை வந்து அந்த லெட்ஜில் விட்டுட்டு வந்து, ஆனால் அதுக்கிட்ட வந்து இப்போ வரைக்கும் அவங்க யாருமே போகலை. ஏன்னா அப்படி பயமுறுத்தினா தான் அது பறக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட முயற்சியை அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. இது வந்து இந்த சீகிள் வந்து என்ன பண்ணுதுன்னா, இங்கே இந்த லெட்ஜ்லேயே உட்காந்துக்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ் அங்கே என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளோட, அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டரோட பறக்கிறாங்க. அப்புறம் எப்படிலாம் பறக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுக்குறாங்க. பர்ஃபெக்டாக எப்படி பறக்கணுன்றதை சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி ஸ்கிம் பண்ணணும், எப்படி வேவ்ஸ் வரும்போது டைவ் பண்ணணும், அப்புறம் எப்படி வந்து ஃபிஷ்ஷுக்கு டைவ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. இது என்ன பண்ணுது, இந்த லெட்ஜில் உட்காந்துக்கிட்டு சீகிள் வந்து இங்கே என்னென்னலாம் நடக்குதுன்றத பார்த்துக்கிட்டே இருக்குது. இதுதான் பண்ணுது. மற்றபடி இது வந்து பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அதுக்கு பயமாக இருக்குது. ஓகே. He had in fact seen his older brother catch his first herring and devour it. Herringna a kind of fish. தான் வந்து herring. And devour it. It's standing on a rock. While his parents circled around raising a proud cackle. என்னன்னா, டிவோர்னா வந்து சீக்கிரமாக சாப்பிட்றது, ஈட்டிங் குயிக்லி. இது என்ன பண்ணுதுன்னா, இதோட ஓல்டர் பிரதர், விச் மீன்ஸ் ஓல்டர் பிரதர்னால் இதுக்கு வந்து கண்டிப்பாக சீகிளை விட எல்டர்ன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதோட எல்டர்ன்னு நம்ம பண்ணுறது போல் ஓல்டர் பிரதர்னே நம்ம படிச்சுக்கலாம். அதுதான் பெஸ்ட்டு. ஓகேங்களா. இதில் என்ன இருக்கோ அப்படி தான் வந்து அவங்க ஆப்ஷனில் கொடுப்பாங்களே தவிர மாற்றிலாம் ஆப்ஷனில் கொடுக்க மாட்டாங்க. இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுதுன்னா, இந்த சீகிளோட ஓல்டர் பிரதர் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபிஷ், ஹெர்ரிங்ன்ற ஃபிஷ்ஷை வந்து இது வந்து பிடிச்சிட்டு சீக்கிரமாக சாப்பிடுது. அவங்க அப்பா அம்மா வந்து சுற்றி நின்றுட்டு அதை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க, சர்க்கிள் பண்ணி ரொம்ப ப்ரௌடாக வந்து கேக்குல்னா இந்த கோழி வந்து கத்துற சத்தம் இருக்குதுல்ல, அதுதான் கேக்குல். அதோட அந்த சத்தத்தில் அவங்க எல்லாம் வந்து இதை வந்து ரொம்ப ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறாங்க. And all the morning, the whole family had walked about on the big plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. ஓகே, அந்த சைடு இந்த சைடு நடந்துக்கிட்டு இது வந்து இப்படி பயந்துட்டு இருக்கிறத பார்த்து அவங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓகேவா. அப்படின்னாவாச்சும் அது வந்து பறக்கும் அப்படின்றதுனால. The sun was now ascending the sky, blazing warmly on his ledge that faced the south. He felt that because he had not eaten since the previous nightfall. Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. Now there was not a single scrap of food left. He had searched every inch, rooting among the rough, dirt-cacked
straw nest where he and his brothers and had been hatched. He even gnawed at the dried pieces of eggshell. It was like eating a part of himself. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சன் வந்து பார்த்திங்கன்னா மேலே சென்டர் ஆஃப் த ஸ்கைக்கு வந்துக்கிட்டே இருக்குது, சென்டர் ஆஃப் த ஸ்கைக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதனால என்ன பண்ண முடியுது அப்படின்னா, அதோட ஹீட்டை வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. ஏன்னா அது ஆல்ரெடி ரொம்ப என்ன சொல்கிறது, அது வந்து ஆல்ரெடி ரொம்ப முந்தின நாள் நைட்டு ஃபுல்லுமே அது சாப்பிடாம இருக்கிறதுனால, அதனால் அது அந்த ஹீட்டை வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ண முடியுது. அது முந்தின நாள் 24 ஹவர்ஸ் ஆயிடுச்சு அது சாப்பிட்டு, 24 ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆகுது. ஸோ அது வந்து ரொம்ப பசியில் இருக்கிறதுனால அதனால் அந்த ஹீட்டை வந்து நல்லாவே வந்து ரியலைஸ் பண்ண முடியுது. அப்புறம் அங்கேயும் இங்கேயும் அதோட அந்த லெஜ்லேயே போய் ட்ரை பண்ணி பார்க்குது. அது என்ன கண்டுபிடிக்குதுன்னா மேக்ரல். மேக்ரல்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஃபிஷ். ஸோ 2 ஃபிஷ் வந்து நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஒன்று வந்து ஹெரிங்ன்ற ஒரு ஃபிஷ்ஷு, இன்னொன்று வந்து மேக்ரல்ஸ்ன்ற ஃபிஷ். அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிஷ் தான். இந்த 2 ஃபிஷ், இந்த மேக்ரல்ன்ற ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ட்ரைடு ஃபிஷ். அது வந்து அதுக்கு முந்தின நாள் அவங்களெல்லாம் சாப்பிட்டது போக மிச்சம் கொஞ்சம் இருந்திருக்கும் போல், அதை எடுத்து அது சாப்பிட்றது. அந்த மேக்ரல் ஃபிஷ் ஒன்ஸ் காலி ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே வேறு எந்த ஃபிஷ்ஷுமே, வேறு எந்த ஃபுட் ஐட்டம்ஸுமே கிடையாது. எக்ஸப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஷெல்ஸ். அவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்லாம் ஹேட்ச் ஆகி வந்திருக்கிற எக்ஷெல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கிடக்குது. மித்தபடி அந்த ஸ்ட்ராஸ், அந்த நெஸ்டோட ஸ்ட்ராஸ் இருக்குதுல்ல, அதெல்லாம் இருக்குது. மித்தபடி வேறு எதுவுமே இல்லை அங்கே. Okay, he then trotted back and forth from one end of the ledge to the other. His long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. But on each side of him, the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath. And between him and his parents, there was a deep, wide rug. Okay. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா, இது என்ன பண்ணுதுன்னா, ஓகே, ஒரு எஜ்ஜிலேருந்து இன்னொரு எஜ்ஜுக்கு மெதுவாக நடந்துக்கிட்டே இருக்குது. ட்ராட்டட்னா ஜாக்டு, அதுதான் நடக்கிறது. மெதுவாக நடந்து போயிட்டே இருக்குது. இது என்ன ஆகுது, அப்படியே வந்து டெயின்ட்லி அப்படின்னா சார்மிங்லி, நைஸ்லின்னு அர்த்தம். ஓகேங்களா. அது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி போகிறதுக்கு நல்லா ட்ரை பண்ணுது. ஆனால் அதனால முடியலை. ஓகேவா. ஏன்னா அதுக்கு அவங்க பேரண்ட்டுக்கும் அந்த சீகுல் இருக்கிற இடத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வைடான ஒரு சீ இருக்குது. ஸோ அது பயந்துக்குது. ஷியர்லி ஹீ குட் ரீச் தெம் வித்தவுட் ஃப்ளையிங் if he could only move northwards about the cliff face. But then on what could he walk? There was no ledge and he was not a fly. And above him he could see nothing. The precipice was sheer, and top of it was perhaps farther away than the sea beneath him. He stepped slowly out to the brink of the ledge and standing on one leg with the other leg hidden under his wings. He closed one eye then the other and pretended to be falling asleep. Still they took no notice of him. He saw his 2 brothers and his sister lying on the plateau dozing with their heads sunk into their necks. His father was preening the feathers on his white back. Only his mother was looking at him. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குது. அதாவது ஒரு காலை வந்து ஒரு விங்ஸு கடியில் மறைச்சிக்கிட்டு கீழே விழுகிற மாதிரி, பசியில் மயங்குற மாதிரி அப்படிலாம் அது ட்ரை பண்ணி பார்க்குது. ஆனால் யாருமே கண்டுக்கலை. அங்கே அந்த சைடு என்ன நடக்குதுன்னா, அவங்க பேரண்ட்ஸ் சைடு வந்து பேர்டு வந்து என்ன பண்ணுது, அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட தலையை வந்து பேர்ட்ஸ் வந்து தூங்குறத பார்த்துருக்கீங்களா, ஃபெதர்ஸ் கடையில் தலையை விட்டு தூங்கிட்டு இருக்குங்க. அது மாதிரி தூங்கிட்டு இருக்குதுங்க பிரதர்ஸ்லாம். ஓகேவா. எங்கே பிளாட்டியூவில் படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க, நல்லா தூங்கிட்டு இருக்குது. ஹிஸ் ஃபாதர்
with their heads sunk into the necks அந்த 2 விங்ஸுக்கும் நடுவில் அந்த நெக்ஸ் உள்ள அப்படியே இழுத்து படுத்து தூங்குதுங்க. ஓகேவா? his father was cleaningனா cleaning. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாருன்னா க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. அவங்களோட ஃபெதர்ஸை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இவங்க அம்மா மட்டும்தான் வந்து இது என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்குறாங்க. she was standing on a little high hump on the plateau, her white breast thrust forward. Now and again she tore at a piece of fish that lay at her feet, and then scraped each side of her beak on the rock. The sight of the food maddened him. How he loved to tear food that way, scraping his beak now and again to wet it. He uttered a low cackle. His mother cackled too and looked at him. ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னா அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இதை கொஞ்சம் வெறுப்பேற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஒரு ஃபிஷ்ஷை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு அது அவங்களோட பீக்கை யூஸ் பண்ணி, இந்த பீக் இருக்குதுல்ல, இந்த பீக்கை யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா டேர் பண்ணுறாங்க. டேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் என்ன பண்ணுறாங்கன்னா ராக்ஸில் வந்து நல்லா அவங்களோட 2 சைடையும் பீக்கை வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணுறாங்க. எதுக்காகனா ஷார்ப்பன் டு ஷார்ப். வெட்னா வந்து ஷார்ப் பண்ணுறது. ஓகேங்களா? ஷார்ப். அவங்க வந்து திரும்பியும் வந்து ஸ்க்ராப் பண்ணுறாங்க. இதை பார்த்த உடனே அதுக்கு வந்து ஒரு மாதிரி ஆசையாகிடுது. அதை பார்த்துட்டு அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது? அட்டர்டுனா எக்ஸ்ப்ரெஸ். கேக்குல்னா ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன். ப்ளக்குன்னு சொல்லுவாங்க. இந்த கோழியெல்லாம் வந்து கத்துவங்கள அந்த சத்தத்தில் மெதுவாக அப்படியே கொஞ்சம் மெதுவாக அப்படியே பாவம் போல் கத்துது. இந்த அம்மாவும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கேக்கிள்டு டூ அண்ட் லுக்ட் அட் ஹிம். திரும்பியும் அவங்க அம்மாவும் கேக்கிள்டு பேக் அண்ட் லுக்ட் அட் ஹிம். அவ்வளோதான். கா 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 he cried, begging her to bring him over some food. Girl, oh, she screamed back mockingly, but he kept calling plaintively, and after a minute or so he uttered a joyful scream. His mother had picked up a piece of fish and was flying across to him with it. He leaned out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, a piece of fish in her beak almost within the reach of his beak. ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா அதோட லாங்குவேஜில் அழுகுது. கா அந்த பேர்ட்ஸ் கத்துற லாங்குவேஜில் அது அழுகுது. அழுதுட்டு ஓகே அழுகுது. அழுகிறப்ப ஒரு ரொம்ப ரொம்ப சேடாக அழுதுகிட்டே இருக்குது. இது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக கத்த ஆரம்பிக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை தூக்கிட்டு அவனுக்கு முன்னாடி வராங்க. அதை பார்த்தோன்னே இது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஈகராக வெயிட் பண்ணுது. அதோட ஃபீட்டை வந்து டேப் பண்ணுது ராக்கில், ட்ரையிங் டு கெட் நியரர் டு ஹர் அஸ் ஷீ ஃப்ளூ அக்ராஸ். அவங்க அம்மா வர இடத்துல கொஞ்சம் கிட்ட வரதுக்கு ட்ரை பண்ணுது. பட் வென் ஷி வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம் abreast of the ledge, she halted, her legs hanging limp, her wings motionless, the piece of fish in her beak almost within the reach of his beak. Okay, almost அவங்க அம்மா வந்து அதுக்கு கிட்ட வந்துட்டாங்க. He waited a moment in surprise, wondering why she did not come nearer. அங்கேயே அவங்க அம்மா ஹால்ட் பண்ணிட்டாங்க, நின்றுட்டாங்க. ஓகேவா? ஏன் வந்து அம்மா வந்து கிட்ட வரமாட்டாங்க? இதுக்கு வந்து இன்னும் பசியில் வந்து இன்னும் பைத்தியமே பிடிச்சிரும் போல. அது வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுல்ல. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஃபிஷ்ஷை கொடுக்க சொல்லி டைவ் அடிக்குது. அப்புறம் சத்தமாக கத்துது. அவுட்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ் இன்டு ஸ்பேஸ். ஹிஸ் மதர் வாஸ் swooped upwards. As he passed beneath her, he heard the swish of her wings. Then a monstrous terror seized him and his heart stood still. He could hear nothing, but it only lasted a moment. The next moment he felt his wings spread outwards. The wind rushed against his breast further, then under his stomach and against his wings. He could feel the tips of the wings cutting through the air. ஓகே, என்ன நடக்குதுன்னா இது வந்து ஒரு ஆர்வத்தில் என்ன பண்ணுதுன்னா அவங்க அம்மா வந்து அந்த இடத்துல
டைவ் அடித்து அந்த ஃபிஷ்ஷை வந்து காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அஸ் ஹீ பாஸ்ட் பெனித் ஹர் ஹீ ஹியர் த ஸ்விஷ் ஆஃப் ஹர் விங்ஸ். ஓகே, அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போகிறப்போ அவங்க அம்மாவுக்கு பின்னால் கீழே போகிறப்போ அது என்ன ஆகுதுன்னா அதோட விங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிடுது. ஓப்பன் ஆகி அது வந்து பறக்க ஆரம்பிச்சிருது. ஓகேவா, அப்போ தான் அது ரியலைஸ் பண்ணுது அதோட விங்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு அப்படின்றத, விங் ஸ்ப்ரெட் அவுட் சைடாக அவுட்வர்ட்ஸா அப்படின்றத ரியலைஸ் பண்ணுது. அப்புறம் அதோட பிரெஸ்ட் ஃபெதர்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிஸ் பிரெஸ்ட் ஃபெதர்ஸ் கிட்ட வந்து விண்டு வர ஃபீலு, அப்புறம் ஸ்டொமக்கில் இதில் எல்லா இடத்துலையுமே வந்து இதுக்கு விண்ட் வந்து அதை க்ராஸ் பண்ணுற ஃபீல் வந்து அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது, டச் பண்ணுற ஃபீல். ஹி குட் ஃபீல் த டிப்ஸ் ஆஃப் த விங்ஸ் கட்டிங் த்ரூ தி ஏர். Okay, he was not falling headlong now. He was soaring gradually downwards and outwards. He was no longer okay. He just felt a bit dizzy. Then he flapped his wing, and once he soared upwards. Okay, இப்போ வந்து அதுக்கு வந்து பயம் சுத்தமாக இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன பண்ணுச்சுன்னா விங்ஸை நல்லா ஃப்ளாப் பண்ணி மேலே நல்லா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. He uttered a joyous scream and flapped them again. He soared higher, he raised his breast and banged against the wind. Ga 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 ga. His mother swooped past him, her wings making a loud noise. He answered her with another scream. Then his father flew over him screaming. Then he saw his two brothers and sister flying around him and soaring and diving. ஓகே, இது வந்து சந்தோஷத்தில் கத்த ஆரம்பிச்சிருது. ரொம்ப அதிகமாக கத்துது. கத்துறப்போ இந்த கா கா அந்த மாதிரி சத்தத்துலலாம் கத்த ஆரம்பிச்சிருது. பாஸ்ட் ஹிஸ் மதர் ஸ்வூப்டு பாஸ்ட் ஹிம், ஹர் விங்ஸ் மேக்கிங் அ லவுட் நாய்ஸ். ஹி ஆன்சர்ட் ஹர் வித் அனதர் ஸ்க்ரீம். தென் ஓகே, இப்போ இதெல்லாம் பண்ணவுடனே உங்கள் அப்பா பார்த்துடுறாங்க. இவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்து இது கூட சேர்ந்து அப்படியே இதை என்கரேஜ் பண்ணி டைவ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது இப்போ தான் கம்ப்ளீட்லி அது மறக்குது. ஓகே, நம்மளுக்கு வந்து பறக்க முடியாமல் இருக்காது, பறக்க முடியும் அப்படின்றத இப்போ தான் அது வந்து ரியலைஸ் பண்ணுது. ஸோ பீன் ஏபிள் டு ஃப்ளை. He was near the sea now, flying straight over it, facing out over this ocean. He saw a vast green sea beneath him, with little ridges moving over it. He turned his beak sideways and cawed amusedly. His parents and his brothers and sisters had landed on his green floor in front of him. They were beckoning to him, calling shrilly. He dropped his legs to stand on the green sea. His legs sank into it. He screamed with fright and attempted to rise again, flapping his wings. But he was tired and weak with hunger, and he could not rise, exhausted by this strange exercise. His feet sank into the green sea, and then his belly touched it, and he sank no farther. Okay, he was near the sea now, flying straight over it, facing over the ocean. He saw green sea beneath him. ஓகே, இவன் வந்து பறந்து போயிட்டு இருக்கும்போது க்ரீன் சி அப்படியே வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அதுலேருந்து கொஞ்சம் முன்னாடி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ட்ரை பண்ணி ஒரு அம்யூஸ்மெண்ட்டில் ரொம்ப ஒரு டிலைட்ஃபுல் ஒரு சந்தோஷத்தில் ரொம்ப கத்திக்கிட்டே போகிறான். அதுக்கப்புறம் அதோட கால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளோரில் படுது, அந்த க்ரீன் சீயோட ஃப்ளோரில் படுது. அப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் மூழ்கிற மாதிரி, அதாவது ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தான். அதுக்கப்புறம் திரும்பி என்ன பண்ணான்னா நல்லா ஃபாதராக வந்து விங்ஸை ஃப்ளாப் பண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து நல்லா தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம மூழ்க மாட்டோம் அப்படின்னா. He was floating on it, and around him his family was screaming, praising him, and their beaks were offering him scraps, a dogfish. ஓகேவா, he had made his first flight. ஸோ இப்படி தான் இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து அவனை ரொம்ப என்கரேஜ் பண்ணி, அப்புறம் அவனோட தங்கச்சிகள்லாம் வந்து அண்ணன் தங்கச்சிகள்லாம் வந்து நல்லா சத்தமாக அதை வந்து ப்ரைஸ் பண்ணி ஸ்கிராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ் கொடுக்குறாங்க அதுக்கு. ஓகேவா, அதை சுற்றிலும் அவங்களும் சேர்ந்து பறக்கிறாங்க சந்தோஷத்தில், அது மாதிரி. ஓகேங்களா, இப்படி தான் இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, அவ்வளோதான். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த பிடிஎஃபை வந்து உங்களுக்கு நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் வேறு என்ன டவுட்ஸ் இருக்குது?
வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதோட இந்த சாப்டர் ஓவர். நம்ம வந்து உங்களுக்கு வந்து இந்த கொஷின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்ன்னு நான் உங்களுக்கு பிடிஎஃப்பில் வந்து தனியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்களே வந்து ஆன்சர் பண்ணிடலாம். இந்த A to U வரைக்கும் நான் வந்து கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இதை கம்பல்சரி படிச்சுக்குங்க. ஃபர்தராக வந்து கிராமர் பார்ட்டு அதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோவாக நான் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுறப்போ நீங்கள் அதில் கிராமர் ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோஸு ஒரு போயம்னா நான் இன்னொரு வீடியோவில் கிராமர் பார்ட் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ. டெலகிராம் குரூப்பில் கண்டிப்பாக நான் வந்து இது பிடிஎஃபை போஸ்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து டெலகிராமை வந்து லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெலகிராம் டைரெக்டாக போயிடும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கிலலாம் வந்து நோட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து வேறு ஏதாச்சும்னா நான் அதில் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்குங்க. ஓகேங்களா? ஓகே, பாய்.